வணக்கம். ஒரு குழந்தையோட ஷர்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு பியூட்டிஃபுல்லாக எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து போட போகிறேன், ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ட்ரா பண்ண அந்த பேர்டுக்கு இப்படி டபுள் ஷேடாக இருக்கக்கூடிய எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த பாடி ஃபுல்லாக நான் சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வரைஞ்சி இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஃபெதருக்கு கொஞ்சம் தனித்தனியாக தெரியணும் லாஸ்ட் எண்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி சாட்டின் ஸ்டிச்சை போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து ஃபெதர் நல்லா விரிச்சு விட்டுருக்க மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். அதனால தான் இப்படி தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாதி பார்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போது கீழே இருக்கக்கூடிய மீதி பார்ட்டை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஸ்டிச் போட்டு. லாஸ்ட் எண்டிங்லேயும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி சாட்டின் ஸ்டிச்சையை நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறதால நம்மளுக்கு அந்த ரெக்கை வந்து விரிச்சு விட்டுருக்க மாதிரி அழகாக தெரியுது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது இந்த பேர்டோடைய பீக்கு வந்து நம்ம ரெட் கலரில் இந்த எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சு இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஐஸ்க்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு ஸ்டிச்சு நான் பிளாக் கலர் த்ரெட் வச்சு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நடுவில் அந்த ஃப்ளவருக்கு ரெட் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சு நான் சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த சின்ன ஃப்ளவரையும் நம்ம இதே சாட்டின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நடுவில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இதே மாதிரி அந்த ஸ்மால் பூவுலேயும் ஃப்ளவர்லேயும் நம்ம வந்து இதே ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. நெக்ஸ்ட்டாக சைடில் இருக்கக்கூடிய அந்த லீஃபுக்கெலாம் டார்க் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சு லேசி டேசி ஸ்டிச் போட்டு அந்த லீஃப்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற லீஃப் வந்து நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் க்ளோஸ்டு ஃப்ளை ஸ்டிச் அதை வந்து போட்டு இந்த லீஃப்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இந்த பேர்டை சுற்றி மேலே வந்து ஒரு வளைவு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி நான் பேலஸ்ட்ரீனா ஸ்டிச் இது பேர், அதை வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன்.
அதோட நம்ம லேசி டேசி ஸ்டிச்சு அந்த லீஃபுக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது எண்டிங்கில் அந்த ஸ்டெம்மில் நான் எல்லோ கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இப்படி ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அவ்வளோதான், லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், சாதாவாக இருந்த இந்த ஷர்ட்டை இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு அழகாக மாற்றியாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.